السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ثم أما بعد، قال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதும் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழனைத்து உரியது. ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வின் அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக ஃபாத்திமுல் முர்சலீன் சையத் வலது ஆதம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரை பின்தொடர்ந்து வந்த சஹாபா மக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன், ஐம்மா மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமர்விலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு மிகப்பெரிய கட்டளையை புரிந்து கொள்வதற்காக, அதை எவ்வாறு அமல்படுத்த வேண்டும் என்ற விளக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து கொண்டு தன்னுடைய மகத்தான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலியமாக நம் அனைவருக்கும் தந்தளிப்பானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் அத்-தஹ்ரீமிலே குறிப்பிடுகின்றான்: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா, அதோடைய எரிபொருள் இரண்டு விஷயமாகும்: மனிதர்களும் கற்களும். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத், அந்த நரக நெருப்பில் மீது அல்லது அந்த நரகத்தின் மீது பாதுகாவலர்களாக மலக்குமார்கள், கடினமானவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மலக்குமார்கள் எவ்வாறானவர்கள் என்று சொன்னால், லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும்,
அல்லாஹ் கட்டளையிட்டதை ஒருபோதும் அவர்கள் அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன கட்டளை ஏற்படுகிறதோ அந்த கட்டளையை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். ஆகையால் நம்மை நாமே நரகத்திலிருந்து பாதுகாப்பதும் நம் குடும்பத்தினரை நரகத்திலிருந்து பாதுகாப்பதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். நம் மீது என்று சொன்னால் குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், ஆண் பெண், தந்தை தாயார், இரண்டு பேர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டளையை, இந்த பொறுப்பை விதித்துள்ளார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். وَالْمَرْءُ رَاعٍ عَلَى أَهْلِهِ, ஒரு நபர், ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தினருக்கு பொறுப்புதாரர். وَهُوَ مَسْئُولٌ عَنْ أَهْلِهِ, அந்த பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். وَالْمَرْأَةُ رَاعِيَةٌ فِي بَيْتِ زَوْجِهَا, ஒரு பெண் தன்னுடைய கணவரின் வீட்டிற்காக பொறுப்பாளி. وَهِيَ مَسْئُولَةٌ عَنْهَا, அதை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், فَكُلُّكُمْ رَاعٍ, நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள். وَكُلُّكُمْ مَسْئُولٌ عَنْ رَعِيَّتِهِ, உங்களில் அனைவரும் தங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இந்த ஹதீஸிலே ஆரம்ப வசனமும் ஆரம்ப அந்த எழுத்துகளும் இறுதியான எழுத்துகளும் ஒன்றேதான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. ஒரு விஷயத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஒரே கூற்றை கூறினார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் அனைவரும் பொறுப்புதாரிகள், பொறுப்பாளிகள். இன்னும் சொன்னால் ஷெப்பர்ட், மெய்ப்பாளர்கள். எப்படி ஆட்டு மந்தைகளை அல்லது கால்நடைகளை பராமரிக்கும் ஒரு மெய்ப்பாளர் இருப்பானோ, அதே போல் உங்களில் அனைவரும் ஒரு பொறுப்புதாரி. உங்களுடைய கூட்டத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு குடும்பத்தினர்களுக்கு நீங்கள் பொறுப்புதாரர்கள். அல்லாஹ் அந்த பொறுப்பை உங்கள் மீது சுமத்திருக்கின்றான். வக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, இதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஆகையால் இந்த வசனமும் இந்த ஹதீஸும் அடிப்படையில் இந்த விஷயத்துடைய கவனத்தை, இந்த பொறுப்புடைய பாரத்தை, முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக போதுமானவை. ஏனென்று சொன்னால், பிள்ளை வளர்ப்பு அல்லது குழந்தைகளை வளர்ப்பது என்பது ஏதோ ஒரு உலகத்திலே நாம் செய்கின்ற இதர காரியங்கள் போல் அல்லாமல் இது ஷரியத்தினால் விதிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. இது அல்லாஹ்வால் இடப்பட்ட ஒரு கட்டளை. சுருக்கமாக சொன்னால் இது ஒரு இபாதத். பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அல்லாஹ்வை வணங்குவதற்கான பல வழிமுறைகளில் இது ஒரு அங்கம் வகிக்கின்றது, முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கின்றது. ஆகையால் நாம் இலகுவாக இதை கடந்து செல்ல முடியாது. நினைத்தவாறு நமக்கு எப்படியெல்லாம் தோணுதோ, எப்படியெல்லாம் நமக்கு சரின்படுதோ அப்படி நாம் இதை செய்து விடலாம் என்று நாம் எண்ணிவிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் இது ஒரு இபாதத். இபாதத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை என்ன என்று சொன்னால், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
அந்த ஒரு பாடத்தை பெயர் சுட்டும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு முக்கிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன என்று சொன்னால், அவர்கள் பாடத்துக்கு பேர் வைக்கும் பொழுதே அந்த பாடத்தோட சாராம்சத்தை அந்த பாடத்தில் அவர் அந்த பேரிலே வைத்து விடுவார். அதே போல் ஹதீஸோட ஒரு பாபை அவர் பேர் சுட்டும் பொழுது பாப் அல் இல்ம் கப்ல அல் கௌலி வல் அமல், நீங்கள் செயல்கள் செய்வதற்கு முன்பாக, நீங்கள் பேசுவதற்கு முன்பாக கல்வி பெறுவது முக்கியம் என்ற ஒரு பாபை அவர் ஒரு சாப்டரை அவர் பேர் சுட்டினார். அல் இல்ம் கப்ல அல் கௌலி வல் அமல். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக, அதை செய்வதற்கு முன்பாக அதற்குரிய இல்மை, அதற்குரிய கல்வியை பெற வேண்டும். இது எல்லா இபாதத்துக்கும் பொதுவானது. தொழுகை தொழ வேண்டும் என்று சொன்னால் தொழுகையுடைய நிபந்தனைகள் என்ன, கடமைகள் என்ன, முஸ்தஹபுகள் என்ன, தூண்கள் என்ன, வாஜிபாத் என்ன, தொழுகையை முறிப்பது ஏது அப்படின்னு எப்படி நாம் கற்றுக்கொள்கின்றோமோ, அதே போல் குழந்தை வளர்ப்பும் ஒரு இபாதத் என்று சொன்னால் அந்த இபாதத் எவ்வாறு செய்வது என்ற இல்ம் இல்லாமல் செய்வது கடினம். ஆகையால் இந்த இல்மை பெறுவதற்காகத்தான் அல்ஹம்துலில்லாஹ் நாம் இங்கே ஒன்று குழுந்திருக்கின்றோம். ஆகையால் இங்கே அமர்ந்திருக்கிற அனைவரும் என்னை உட்பட இந்த அமர்வை ஒரு இபாதத் என்ற நியத்தை செய்து கொள்ள வேண்டும். இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. எல்லா அமல்களுக்கு அடிப்படை அதோடைய நீயத், எண்ணம். ஒவ்வொரு நீயத்தும், ஒவ்வொரு அமலும் செய்வதற்கு அந்தந்த நீயத், அந்தந்த எண்ணம் மிக முக்கியம். ஆகையால் அந்த எண்ணத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கிறது அல்லாஹுடைய ஒரு இபாதத்தை எவ்வாறு செய்வது என்பதை கேட்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசையுடன் நாம் இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம். ஆகையால் இதுல 2 இபாதத், தலபுல் இல்மி இபாதத்துன் வ தர்பியத்துல் அவுலாதி இபாதத்துன். கல்வி கற்பது ஒரு இபாதத், அந்த கல்வி மீது அமல் செய்வது இன்னொரு இபாதத். பிறருக்கு இதை எடுத்துக் கூறுவது அது இன்னொரு இபாதத். ஆகையால் பல விதமான இபாதத்துகளை இந்த அமர்வின் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு லேசாக்கி தருவானாக. ஆமீன். இது ஏன் இபாதத் என்று கூறுகின்றோம் என்று இன்னும் சில முக்கியமான ஆதாரங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 70. உங்களுடைய பிள்ளைகளை தொழுமாறு கட்டளையிடுங்கள் அவர்கள் 7 வயதை அடைந்தவுடன். இதுல முக்கியமாக நாம் குறிக்க வேண்டிய பகுதி முரு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சரிப்படுத்துங்கள், அவர்களுக்கு கட்டளையிடுங்கள், அவர்களை நீங்கள் திசைக்கு கொண்டு வாருங்கள். ஆகையால் பிள்ளைகளை சரிப்படுத்துதல், சீர்படுத்துதல், அவர்களை நேர்வழிப்படுத்துதல் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. உங்களுடைய குடும்பத்தினரை தொழுகையின் பால் கட்டளையிடுங்கள். வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதில் நிலைத்து நில்லுங்கள். சபுர் என்பது பொறுமை, வஸ்தபிர் என்பது அதை விட உச்சகட்டம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது, நோயாமல், நம்பிக்கை இழந்திராமல், அதை விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து செய்வது என்பது அல் முசாபரா. ஆகையால் இங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் கட்டளையிடுங்கள், அவர்களை திருத்துங்கள், அவர்களை நேர்வழிப்படுத்துங்கள் என்று சொன்னால் அது ஒரு இபாதத். ஆகையால்
இந்த அனைத்து விஷயங்களும் அடிப்படையில் கொண்டு பிழை வளர்ப்பு ஒரு இபாதத், அல்லாஹ்வை வணங்குவதற்கான ஒரு வழி. அதோடைய இல்மை தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகின்ற பகுதிகளில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதிலே முதன்மையான ஒரு முகத்திம, ஒரு அறிமுகம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அதை பல பெற்றோர்கள் நேரம் தாழ்ந்து நேரம் கடந்து அதை சிந்திக்கின்றார்கள். அதை எப்பொழுது யோசிக்க வேண்டுமோ அப்பொழுது யோசிப்பதை விட்டுவிட்டு நேரம் கடந்து அதை பற்றி அவர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்றது. ஆகையால் அதை நினைவூற்றுவதற்காக அதையும் இங்கே ஒரு அறிமுகத்தில் சேர்த்து என்னவென்று சொன்னால், இஸ்லாத்திலே பிள்ளை என்றதுக்கு ரெண்டு விஷயங்கள் முக்கியம். யாரையாவது பார்த்து இவன் என் பிள்ளை என்று சொல்ல முடியாது. உங்களுடைய பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் அது உங்களுடைய பிள்ளை, இல்லையா? உங்களுக்கு சொந்தமான பிள்ளை என்றுதான் அவன் நிற்பான். அவர்களுடைய தந்தைகளை பேரை வைத்து அவர்களை நீங்கள் அழையுங்கள் என்றுதான் குர்ஆனுடைய கட்டளை. அப்பொழுது இந்த பிள்ளை என்பதற்காக இரண்டு விஷயங்கள் தேவை. லாசிம் மல்ஜூம்னுவாங்க. பிள்ளை பெறுவதற்காக திருமணம் முடித்திருக்க வேண்டும். நிகா, கல்யாணம், திருமணம் இது முடித்திருக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, அந்த நிகாவிலே இரு பாலார் சேர்ந்திருக்க வேண்டும். ஒரு ஆண் பால், ஒரு பெண் பால். இந்த ரெண்டும் இருந்தால்தான் பிள்ளைக்கான வழி. இதுதான் ஒரு பிள்ளையோட அடையாளம். என்னுடைய பிள்ளை என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு விஷயம். ஒன்று, நான் மனம் முடித்திருக்கின்றேன். இன்னொன்று நாள் கணவனும் மனைவியும் சேர்ந்து மனம் முடித்திருக்கின்றார்கள். இது ஏன் நான் அழுத்தமாக சொல்கின்றேன் என்று சொன்னால், சமுதாயத்திலே திருமணத்தை பற்றி பல மோசமான கலாச்சார சீர்கேடுகள் உள்ளே வருகின்றன. ஒரே இனத்திலே இரண்டு பேர் சேர்வதோ, அந்த மாதிரியான விஷயங்களை இந்த சமுதாயம் இட்ஸ் ஓகே அப்படின்னு நினைக்கிறது. அல்லது இருப்பாளார் கல்யாணம் இல்லாமல் ஒன்று சேர்ந்திருப்பதும் அதுக்கு என்ன? இந்த ரெண்டுமே இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் சந்ததியை இந்த ஃபித்னாவிலிருந்து காப்பாற்றுவானாக. இது மிகப்பெரிய ஒரு சவால், மிகப்பெரிய ஒரு சவால். இருப்பாளார் சேர்வதும் ஒரு ஷர்த்து. ஆனால் எப்போ நினைச்சாலும் சேர முடியாது. அல்லாஹ்வுடைய பெயரை வைத்து அல்லாஹ் எப்பொழுது ஹலால் என்று சொல்லுகின்றானோ அப்பொழுது மட்டும்தான் ஒன்று சேர வேண்டும். அதே போல் கல்யாணம் என்ற பெயரிலே நஅஊது பில்லாஹி மின் தாலிக் மரங்களையும் ஆடுகளையும் பிராணிகளையும் ஹைவானாத்தையும் அல்லது ஒரே இனத்தையும் நஅஊது பில்லாஹி மின் தாலிக் சேர்ந்து நாங்கள் மனம் முடித்து விட்டோம் என்ற அளவுக்கு உலகம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டையும் அடுத்து நொறுக்கும் பொருட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக ஒரு வசனத்திலே இந்த இரண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1440 வருடங்களுக்கு முன்பாக இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேரோடு இழுத்து அழித்து விட்டான். சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும், நாம் உங்களை எல்லாம் படைத்தோம், மின் தக்கரின் வ உன்சா, எதிலிருந்து படைத்தோம்? ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம். وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا, அதற்கு பிறகு உங்களை நாம் பெருக்கினோம். எப்படி பெருக்கினோம்? கோத்திரங்களாக, குடும்பங்களாக, பல சமுதாயங்களாக நாம் உங்களை பெருக்கினோம். லிதஆரஃபு, இதற்காக ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் அடையாளம் கொள்வதற்காக, அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக அவ்வாறு நாம் உங்களை பெருக்கினோம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியமானவர்கள் உங்களில் யார் என்று சொன்னால்
அல்லாஹை அதிகம் அஞ்சுபவர்கள். இன்னல்லாஹ அலீமுன் கபீர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாத்தையும் தெரிந்தவன், எல்லாத்தையும் அறிந்தவன். இந்த வசனத்திலே ஒரு குழந்தை எவ்வாறு பிறக்கிறது என்பதற்கு இரண்டு பாலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு இரு பாலாரையும் குறிப்பிட்டு அதையும் சொல்லிவிட்டான். அந்த திருமணத்தின் ஒரு முடிவாக அல்ல ஒரு காரணமாக அதற்கு பிறகு உருவாகிறது சந்ததி, கோத்திரங்கள், குரூப்ஸ், கம்யூனிட்டிஸ், நேஷன்ஸ், சொசைட்டி, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆகிய திருமணம் ஒன்று, இரண்டாவது இரு பாலாரின் ஒன்று. சரி, இதுல சில விஷயங்கள் முக்கியமாக ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் இங்கே இருப்பதால் சில விஷயங்களை நான் சுருக்கமாக மேலோட்டமாக கூறிக்கொண்டு செல்வேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். முதலாவதாக அஹ்தாஃபு ஸவாஜ், திருமணத்தின் நோக்கங்கள். திருமணத்தின் நோக்கங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்று சொன்னால் நாம் சொன்னோம், பிள்ளையுடைய சிந்தனை திருமணம் இல்லாமல் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணம் இல்லாமல் குழந்தையுடைய சிந்தனை இல்லை. அதற்கு பேர் வேறு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தர் பிள்ளை வைத்திருக்கின்றார், அவன் திருமணமே முடிக்கவில்லை என்று சொன்னால் நஅூது பில்லாஹி மின் ஸாலிக், அதற்கு பேர் வேற. அது மிகப்பெரிய பாவங்களில் ஒரு பாவம். ஆகையால் திருமணத்துடைய நோக்கங்கள் என்ன என்பதை நாம் சுருக்கமாக நினைவு கூற வேண்டும். முதலாவதாக அல் அஃபாஃப். அல் அஃபாஃப் என்ன என்று சொன்னால், ஒருத்தர் தன்னுடைய கற்பை, தன்னுடைய நல்லொழுக்கத்தை பேணி காப்பதற்காக, பாதுகாப்பதற்காக செய்கின்ற ஒரு செயல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வாசல்களையும் மூடிவிட்டு இந்த ஒரு வாசல் மட்டும் திறந்து வைத்தான். மற்ற எல்லா வாசல்களையும் மூடிவிட்டான். இந்த ஒரே ஒரு வாசல் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பழகுவதற்காக, அதாவது இரத்த பந்தம் இல்லாமல் பழகுவதற்காக இந்த ஒரே ஒரு வாசலை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறந்து வைத்திருக்கிறார். வஹுவ ஸவாஜ், அது நிக்காஹ், அது திருமணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸலாஸுன் ஹக்குன் அலல்லாஹி அன் யுஈனஹு, மூன்று நபர்கள், அவர்களை உதவுவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு தானே கடமையாக்கி கொண்டான். ஸலாஸுன் ஹக்குன் அலல்லாஹி அன் யுஈனஹும், மூன்று விதமான நபர்கள் அல்லாஹ் அவர்களை உதவ வேண்டும் என்று தனக்குத்தானே ஒரு கடமையாக்கி கொண்டான். அதிலே ஒரு நபர் யார் என்று சொன்னால், அந்நாகிஹுல்லதி யுரீதுல் அஃபாஃப், என்னுடைய கருப்பை, என்னுடைய நல்லொழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே யார் ஒருவர் திருமணத்தை நாடுகிறாரோ, திருமணத்திற்காக பாடுபடுகிறாரோ, அவரை உதவுவது, அவருடைய பாதை லேசாக்குவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு தானே கடமையாக்கி கொண்டான். ஆகையால் அந்நாகிஹுல்லதி யுரீதுல் அஃபாஃப், யார் ஒருவர் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், கலப்பரமான வாழ்க்கையை விட்டு ஓர வேண்டும், தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஷைத்தானின் ஊசலாட்டத்தை விட்டு தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக திருமணத்தை நாடுகிறாரோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயமாக உதவி செய்கின்றான். ஆகையால் நிகாஹுடைய முதல் நோக்கம் நாம் நம்மை நாமே சீர்கேடிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது, நம்பர் 1. இரண்டாவது ஹிஃப்துன் நஸ்ல், நம்முடைய சந்ததியுடைய தூய்மையை பாதுகாத்தல். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட மிகப்பெரிய பாக்கியம். இங்குள்ள எல்லாரையும் பார்த்து உங்க தாய் யார், உங்க தந்தை யார் என்று கேட்டால் கௌரவமாக பெருமையாக அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய தாயோட பேர் இது, என்னுடைய தந்தையோட பேர் இது.
எல்லா முஸ்லிம்களாலும் சொல்ல முடியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் வளர்ச்சி பெற்ற நாடுகள், நாம் எங்கேயோ சென்று விட்டோம் என்று சொல்லக்கூடிய நாடுகள்ல போய் இந்த கேள்வி கேளுங்களேன். அது ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு. அது ஒரு பெரிய சேலஞ்ச். நஊது பில்லாஹி மின் ஸாலிக். இதுதான் ஆண், இதுதான் பெண், இதுதான் என் தந்தை, இதுதான் என் தாய் என்று சொல்வதற்கு பல பேருக்கு இயலாது. அதுல ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட், ஐ எம் a single parent. நஊது பில்லாஹி மின் ஸாலிக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். ஹிஃப்துன் நஸ்ல். ஒவ்வொரு முஸ்லிம் மறுமை நாள் வரை தன்னுடைய தாயையும் தன்னுடைய தந்தையையும் அழகாக அடையாளப்படுத்த முடியும். அந்த நஸ்லை, அந்த சந்ததியை தூய்மையாக மறுமை நாள் வரை எடுத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு வழி அன்னிக்கா. மூன்றாவது மவத்தத்து வ ரஹ்மா. இந்த கணவன் மனைவி மத்தியிலே நெருக்கமும் இரக்கமும் பாசமும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு இலாக்கா, ஒரு ரிலேஷன்ஷிப் என்று சொன்னால் அது நிக்காஹ்வின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பந்தம். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியாக இதை குறிப்பிடுகின்றான் சூரத்து ரூமிலே. ஏன் இது அத்தாட்சி? சுப்ஹானல்லாஹ், திருமணம் முடித்தவர்களுக்கு தெரியும், யார் என்றே தெரியாத ஒரு ஆண், யார் என்றே தெரியாத ஒரு பெண் ஒரே ஒரு நிமிடத்தில் அந்த கபில்து, நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய பர்மிஷனோடு, அல்லாஹ்வோட அனுமதியோடு நான் இவர்களை ஹலாலாக்கி விட்டேன் என்று ஒருத்தர் ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிடம் அவர்களுக்கு இவரை விட, அவளுக்கு இவரை விட, இவருக்கு அவளை விட நெருக்கமானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பெற்றோர்களை உட்பட நாம் எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும், எல்லாத்தையும் அப்படின்னு யாரோ வந்தாங்கன்னா கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். இவ்வளவு விஷயங்கள் பெற்றோர்களிடத்தும் சொல்ல முடியாது, பிள்ளைகளிடத்தும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே ஒரு நபர் யார் என்று சொன்னால் இவங்களுக்கு அவங்க, அவங்களுக்கு இவங்க. குன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹும். அவர்கள் உங்களுக்கான ஆடை, நீங்கள் அவர்களுக்கான ஆடை. ஆடை என்று சொன்னால் தங்களுக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆடை போடுவது எதுக்கு என்று சொன்னால் பிறருக்கு தங்களுடைய குறைகள் தெரியக்கூடாது, உள்ளே இருக்கின்ற விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது என்ற அடைப்பு தான் இந்த ஆடை. நிசாஉக்கும் உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி வல் யஃபது இலா நிசாஇக்கும் குன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹும். ஆகையால் மவத்தத்தன் வ ரஹ்மா, இது மூன்றாவது நோக்கம் திருமணத்துடைய. நான்காவது நோக்கம் அல் பீஅத்து ஸாலிஹா லில் ஜீலில் காதிம். உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு ஒரு அழகான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்காக ஒரு ஃபேமிலி என்ற செட்டப், ஒரு குடும்பம் என்ற செட்டப் இது இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு வாழ்க்கை மிகவும் கடினம். எத்தனை பேர் நிக்காஹ் ஆயிட்டு கணவன் மனைவி பிரிந்து குடும்பம் சிதைந்து, அம்மா கிட்ட ஒரு பையன் இருக்கிறான், அப்பா கிட்ட ஒரு பையன் இருக்கிறான், வாரத்துல ஒரு நாள் போய் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு வரணும், வாரத்துல இவர் ஒரு நாள் வந்து பார்க்க வர்றார். அல்லாஹ் அக்பர். இவ்வளோ பெரிய ஒரு சவாலான சூழ்நிலை, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த நிக்காஹ் ஒரு மிகப்பெரிய ரஹ்மத். ஐந்தாவது தஃஉ ஷர் அனில் கௌமி வல் முஜ்தமா. பிறருக்கு, சமுதாயத்திற்கு, நீங்க வாழ்கின்ற பகுதிக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு சேஃப்டி, ஒரு விதமான ஒரு சேஃப்டி. நீங்களே நினைத்து பாருங்கள், இங்க ஒரு வீடு வாடகைக்கு தேடணும்னு சொன்னா யாருக்கு சுலபம்?
ஃபேமிலிக்கு சொல்லுவோமா பேச்சுலருக்கு சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் கேட்கறது என்ன? நீங்க ஒரு வீட்டை ஓன் பண்ணீங்க என்ன கேட்பீங்க? ஒருத்தவங்க வராங்க, எனக்கு வீடு வாடகைக்கு வேணும், என்ன கேட்பீங்க ஃபர்ஸ்ட்? ஃபேமிலியா பேச்சுலரா? ஏன் இந்த கேள்வி வருது? ஏன் இந்த கேள்வி வருது? எனக்கு இவன் அபாயமா இல்ல எனக்கு இவன் சேஃப்டியா அப்படின்றத கேரண்டி பண்றது என்ன? அந்த திருமணம். எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு அட்ரஸ், நமக்கு ஒரு ஐடென்டிட்டி, நமக்குன்னு ஒரு தனித்துவம், நமக்குன்னு ஒரு அடையாளம் சொன்னால் அது ஃபேமிலி. எந்த போனாலுமே தனியா வந்தா வேற மரியாதை, ஃபேமிலியோட வந்தா வேற மரியாதை. அனுசரிப்பும் அப்படிதான். நீங்க யார கெஸ்ட் கிட்ட போறீங்க, தனியா போனீங்கன்னா உங்களுக்கு வேற கவனிப்பு, ஃபேமிலியா போனீங்கன்னா கூடுதல் கவனிப்பு. அது நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி, ஒரு தனி சிறப்பு, தனித்தன்மை. பேச்சுலர்களுக்கு புரியும். அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஃபேமிலி உள்ள ஆளுங்களோட மக்கள் கொஞ்சம் ஈஸியா பழகுவாங்க. ஆனா பேச்சுலர் பார்த்தோன்னு கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க. இல்ல அவங்களுக்கு டீல் பண்ற விதம் கொஞ்சம் கேப் வச்சு டீல் பண்ணுவாங்க. இது பொதுவாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்திலும் நடக்கின்ற ஒரு விஷயம். ஆகையால் திருமணம் மூலியமாக, நிக்காஹின் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தையே என்ன பண்றான்? பாதுகாக்கின்றான். அவர்களுக்கான ஒரு சேஃப்டியை, ஒரு சூழ்நிலையை, ஒரு சேஃபான சூழ்நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குகின்றான். ஆகையால் இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விஷயம், குறிப்பாக இது பெண்களோட கவனத்திற்கு. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கின்ற திசை என்ன என்று சொன்னால், ஒன்லி என்ஜாய்மெண்ட், நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் உலகத்துடைய தத்துவம். எந்த பொறுப்பும் நான் எடுக்க மாட்டேன், ஆனா ஜாலியா இருப்பேன். எப்படி? நல்லா என்ஜாய் பண்றேன், ஜாலியா இருப்பேன், ஆனா பொறுப்பு மட்டும் எனக்கு கொடுக்காது. இதுதான் உலகத்துடைய ஃபல்சஃபா, அவங்களுடைய ஐடியாலஜி. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. என்ஜாய்மெண்ட் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னா அதோடைய பொறுப்பும் உங்களுக்கு, அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடையது. வெறும் அனுசரிக்கிறது மட்டும்தான், அனுபவிக்கிறது மட்டும்தான் ஏன் வேலை. நான் எந்த பொறுப்பு எடுத்துக்கிற மாட்டேன்றது இஸ்லாத்துடைய பார்வை கிடையாது. குறிப்பாக திருமணத்திலே அல் அஸ்லு ஃபி ஸவாஜ் கஸ்ரத்துல் அவுலாத். திருமணத்துடைய நோக்கங்களில் ஒரு அஸ்ல் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரின் எண்ணிக்கையை பெருக்குவது. சில விஷயங்களுக்கு தான் சொல்லி ஆகணும், பசங்க இருக்கிறதா. நிக்காஹோட அசல் என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளிலே தன்னுடைய உம்மத்தினருடைய எண்ணிக்கையை பார்த்து பெருமைப்பட வேண்டும். இதுதான் அல் அசல். ஆனால் சமுதாயம் என்ன சொல்லிருக்கிறது? இதுக்குள்ள ஏன் உனக்கு இவ்வளவு கஷ்டம் எடுத்துக்கிற, இதுக்குள்ள ஏன் அப்படி பண்ற, இன்னும் கொஞ்சம் வருஷம் என்ஜாய் பண்ணுங்க, இதுக்குள்ள எதுக்கு உனக்கு, அது ஏற்கனவே ஒண்ணு இருக்குது. அல்லாஹ் எத்தனை கேள்விகள் கேட்டு எவ்வளோ நம்மளை குறைக்க முடியுமோ, சுருக்க முடியுமோ முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக, அவர்கள் மீது அன்பு வைத்தவர்களாக, அவர்களை அளவுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய நேசத்தை நாம் கொடுப்பவர்களாக, அவர்களை முஹப்பத் செய்வர்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால், அவர்கள் மறுமை நாளிலே அவர்களுடைய உம்மத்தினருடைய எண்ணிக்கை கொண்டு அவர்கள் பெருமைப்படுவார்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? அதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை அதுக்காக ஒரு காரணமாக ஆக்க வேண்டும். இதுதான் ஒரு உம்மத்தினருடைய எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினுடைய எண்ணிக்கையை பெருக்குவதில் என்னுடைய பங்கு என்ன என்பதை ஒவ்வொரு தம்பதியினரும் யோசிக்க வேண்டும். இப்படி யோசிக்க வேண்டும். அப்படி யோசித்தோம் என்று சொன்னால், இந்த பிற மத கலாச்சாரமும் அவர்களுடைய தவறான புரிதலும் நாம் விட்டு விலகுவோம். இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விஷயங்களிலே இதை குறிப்பிடுகின்றான். இரண்டு ஆதாரத்தை கூறிவிட்டு அடுத்த
டாபிக்கு நம்ம செல்வோம். முதலாவதாக இந்த நோம்புடைய வசனங்கள், சௌமுடைய வசனங்களை முடித்து விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபது இலா நிசாஇக்கும் ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹும் علم الله أنكم كنتم تختارون أنفسكم فتاب عليكم وعفى عنكم فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم. ரமதானுடைய இரவிலே நீங்கள் அல்லாஹ் உங்களுக்காக ஹலாலாக்கினதை நீங்கள் அனுபவிக்கலாம். அதோட அடுத்த வார்த்தையாக வப்தகு மா கதபல்லாஹு லக்கும், உங்களுக்கு அல்லாஹ் எழுதி வைத்ததை நீங்கள் நாடுவீராக. ரெண்டு விஷயங்களுங்க. ஒன்று செயல், இரண்டு அந்த செயலுடைய வெளிப்பாடு, அந்த செயலுடைய அவுட்கம், அந்த செயலுடைய ரிசல்ட். அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கினதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மூலியமாக அல்லாஹ் உங்களுக்கு எழுதி வைத்தது, அல்லாஹ் ஏற்கனவே உங்களுக்காக நாடினதை நீங்கள் தேடுங்கள், அதை எதிர்பாருங்கள். அப்போ அல் அஸ்ல் ஃபில் நிகாஹ் கஸ்ரத்துல் அவுலாத். அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலாலாக்கினானோ அதன் மூலியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரை பெருக்குவது ஒரு ஹதஃப். அது மட்டும் இல்லை, அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவும் சொல்லி கொடுத்தார்கள். அந்த துஆ எத்தனை தம்பதியினருக்கு தெரியும் என்று தெரியாது. இல்லை என்று சொன்னால் உடனே அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த துஆவுடைய சாராம்சம் என்ன? அல்லாஹும்ம ஜன்னிப்னி ஷைத்தான வ ஜன்னிப்னி ஷைத்தான. அல்லாஹ்வே நம்மை ஷைத்தானை நம்மை விட்டு விலக்கி வைப்பானாக. நமக்கு நீ கொடுத்த போறாயே அதையும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பாயாக. அப்போ அந்த நேரத்திலும் என்ன இருக்குது? அல்லாஹ் நமக்கு ஏதோ கொடுக்க போறான். அல்லாஹ் நமக்கு ஏதோ கொடுக்க போறான். அந்த எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு நிறைய பிரெயின் வாஷ் பண்றாங்க. சமுதாயமாக இருக்கட்டும், மற்ற கலாச்சாரங்களாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும். ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்க, உங்களுக்கு எல்லாம் யார் சோறு போடுவா, இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருமானம் பத்தம், உங்களுக்கு எப்படி இந்த சேலரி பத்தம், இப்படின்னு தான் நம்மளை பிரெயின் வாஷ் பண்றாங்க. நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாக்கும். அவர்களுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கின்றான், உங்களுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கின்றான். அதற்கும் உணவளிப்பதற்கும் உங்களுடைய சம்மதமே கிடையாது. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் நடமாடும் எந்த ஒரு உயிரினம் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் மீது அவனுடைய ரிஸ்க் ஏற்கனவே அல்லாஹ் அவனுக்காக எழுதிவிட்டான். ஆகையால் திருமண வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் எப்பொழுதும் நாம் நினைவில் கூற வேண்டும். திருமணத்தின் ஒரு நோக்கம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை கொள்வதற்காக நாமும் ஒரு காரணமாகுவது. நேரட்டமாக நான் சொல்லுகின்றேன், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரிந்துவிடும். சரிங்களா? சரி, இப்பொழுது நபிமார்களும் நம்மளை போல் மனிதர்கள் தானே, அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கும் பிள்ளைகள், ஃபேமிலிஸ்லாம் இருந்துச்சு. அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரிகள். அவர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி இருந்தார்கள், பிள்ளைகள் விஷயத்திலே அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்று சில உதாரணங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதற்கு பிறகு as a parent நாம எப்படி பிள்ளை வளர்ப்பிலே ஈடுபட வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். முதலாவதாக பிள்ளை வளர்ப்பு என்பது எந்த நொடியிலிருந்து எந்த நிலையிலிருந்து ஆரம்பிக்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையை பற்றி, சந்ததியினரை பற்றி ஒரு பெற்றோர் அல்லது ஒரு
தந்தை அல்லது தாய் அல்லது கணவன் அல்லது மனைவி எப்பொழுதிலிருந்து இதை பற்றி யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், பிறந்ததிலிருந்தா, பிள்ளை பிறந்ததிலிருந்தா, இல்ல அதுக்கு முன்பாகவா? அதுக்கு முன்பாக, திருமணத்திற்கு முன்பாக. திருமணம் கூட கிடையாது, அதுக்கு முன்பாக. துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறாள். லிமாலிஹா, செல்வத்திற்காக, வலி ஜமாலிஹா, அழகிற்காக, வலி நசபிஹா, குடும்பத்திற்காக, வலி தீனிஹா, அவருடைய மார்க்கத்திற்காக. மார்க்கத்தை பேணுகிற ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுப்பீராக, வெற்றி பெறுவாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் இருந்தே எனக்கு ஒரு மனைவியின் மட்டும் பார்க்காம, எனக்கு வருங்கால பிள்ளைகளுக்கு தாய். எப்படி நாம் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு மனைவி மட்டும் இல்லாம என்னுடைய பிள்ளைகள் வளரப்போகின்ற மடி, என் பிள்ளைகளை பெற்று கொடுக்கின்ற தாயாகவும் பார்க்க வேண்டும். அதே போல் பெண்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலிகளுக்கு, பெண்ணுடைய வலிக்கு என்ன சொன்னாங்க? உங்களிடத்தில் ஒரு நட்பினத்துல ஒரு சாலிஹான ஆண் உங்களுடைய பெண்ணுடைய கையை திருமணத்திலே கேட்டால் அவர்களை நிராகரிக்காதீர்கள். இல்லை என்று சொன்னால் பெரிய ஃபசாத் வரும். நல்வொழுக்கத்தோடு தீனோடு ஒரு பையன், ஒரு நபர், ஒரு ஆண் உங்களுடைய பெண்ணுக்காக திருமணத்தை கேட்டு வந்தால் அவர்களை நீங்கள் நிராகரிக்க வேண்டாம். ஆணும் தன்னுடைய வருங்கால மனைவியை என்னுடைய பிள்ளைகளுடைய தாய் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். பெண்ணும் தனக்கு வரக்கூடிய கணவர் என்னுடைய பிள்ளையுடைய தந்தை என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். அப்பொழுது குழந்தை வளர்ப்புடைய முதல் ஸ்டேஜ் என்ன என்று சொன்னால், ஆண் பார்த்தல் பெண் பார்த்தல் என்று சொல்றோம்ல, அங்கிலிருந்து ஸ்டார்ட். ஏனென்று சொன்னால், பேரண்ட்ஸ், பெற்றோர்களுடைய குணங்கள், பெற்றோர்களுடைய செயல்பாடு பிள்ளைகள் மீது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும். அப்போ ஒழுக்கமற்ற அல்லது வெறும் செல்வத்திற்காக, வெறும் பேருக்காக, புகழ்ச்சிக்காக, நல்ல குடும்பம், நல்ல பெயர் போன குடும்பம், நல்ல செல்வந்தர்கள் மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் முடித்து பிள்ளைகள் வந்தால் அவர்களிடத்துல நீங்கள் மார்க்கத்தை எதிர்பார்ப்பது கஷ்டம், ஒழுக்கங்களை எதிர்பார்ப்பது கஷ்டம். ஆக இந்த விஷயத்தை, இதற்கான தேடுதலை நீங்கள் திருமணத்துக்கு முன்பாகவே நீங்கள் அதை யோசிக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பி ஹப்லி மின் ஸாலிஹீன். கல்யாணமானவர்கள் அதிகமாக துஆ செய்வது எங்களுக்கு அல்லாஹ் எனக்கு பிள்ளை தா, எனக்கு பிள்ளை தா, எனக்கு பிள்ளை தா. அதிகமா பண்ணா நல்ல சேத்தான் ஆரோக்கியமான பிள்ளையை தான். நபிமார்கள் எவ்வாறு துஆ செய்தார்கள்? ரப்பி ஹப்லி மின் ஸாலிஹீன், சாலிஹான பிள்ளையை நீ கொடுப்பாயாக. ஏன்னா பிள்ளை பெறுவது மட்டும் பெரும் பாக்கியம் கிடையாது. நாம் நினைச்சிருக்கிறோம் பிள்ளை பெற்றுவிட்டால் பெரிய பாக்கியம் கிடையாது. வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சொத்து சுகங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு ஃபித்னா, உங்களுக்கு ஒரு டெஸ்ட், உங்களுக்கு ஒரு எக்ஸாம். சூரத்துல் கஹஃப் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு ஜுமாவுக்கும் ஓதுறோம். அதிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வி கற்க போவது 3 சம்பவங்கள் நடைபெற்றன. அதிலே 2வது சம்பவம் என்ன? வஅம்மல் குலாமு வகான அபவாஹு முஃமினைனி ஃபഖஷீனா அன் யுர்ஹிகஹுமா துக்யானா வகுஃப்ரா. அந்த பிள்ளை, அந்த பையன் எவ்வளோ பெரிய ஒரு அநியாயத்தை அழைப்பதற்கான ஒரு தகுதியை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அந்த ஈமான் கொண்ட பெற்றோர்களுடைய ஈமானுக்கே சேதம் ஏற்படுத்துற அளவுக்கு அவன் இருந்தான். அப்ப அல்லாஹ் என்ன கூறினான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிட்டான்,
அவனை முடித்து விடு, அல்லாஹ் அவனுக்கு பதிலாக நல்ல ஒரு சாலிஹான பிள்ளை அந்த தீமையான பிள்ளை பதிலாக அல்லாஹ் ஒரு நல்ல பிள்ளையை நல்ல அவுலாக அவர்களுக்கு கொடுப்பான். பிள்ளை பெறுவது மட்டும் பாக்கியம் கிடையாது, நல்ல பிள்ளைகளை பெறுவது பாக்கியம். ஆக உங்களுடைய துஆவிலே அல்லாஹ்விடத்திலே வேண்டும் போலவே வெறும் பிள்ளை என்று இல்லாமல் சாலிஹான பிள்ளை, நல்லொழுக்கமுள்ள பிள்ளை, மார்க்கத்தை பேணி காக்கின்ற பிள்ளை, அல்லாஹுக்கு அடிப்படைந்து நடக்கக்கூடிய பிள்ளை, மார்க்கத்தை பேணி காக்கிற பிள்ளை என்பதை சேர்ந்து நாம் கேட்க வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. அல்லாஹ் ஒரு அழகான ஒரு நல்ல பிள்ளை, சாலிஹான பிள்ளை, தய்யிப் என்று சொன்னால் நல்லவன், அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை எனக்கு நீ அளிப்பாயாக. வெறும் அவர்கள் சந்ததியை கேட்கவில்லை, வெறும் பிள்ளைகளை கேட்கவில்லை, பிள்ளையோட குணத்தை சேர்த்து கேட்டார்கள், நற்குணத்தையும் சேர்த்து கேட்டார்கள், அவர்களுடைய சாலிஹியத்தையும் சேர்த்து கேட்டார்கள். அது மட்டுமில்லை, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அல்லாஹ்வே எங்களுடைய மனைவிமார்கள் மத்தியிலும் எங்களுடைய பிள்ளையிலும் குர்ரத் அய்ன், எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றவர்களை நீ எங்களுக்கு அளிப்பாயாக. அப்ப கேட்கும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே கையேந்தும் பொழுது நல்ல பிள்ளைகள், சாலிஹான பிள்ளைகள், தய்யிபான பிள்ளைகளை நாம் கேட்க வேண்டும். பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டும் பொழுது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறுவர்களாக, நமக்கு உதவியாக இருக்கும் நபர்களை, சந்ததி மனிதர்களை நமக்கு பிள்ளைகளாக தருவாயாக என்று கேட்க வேண்டும். அதே போல் அவர்களுடைய மார்க்க விஷயத்திலே அல்லாஹை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். பிள்ளையோட மார்க்கத்தை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார்? அபுல் அம்பியா, தூதர்மார்களுக்கெல்லாம் தந்தை. இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. நிச்சயமாக இப்ராஹிம் யார் என்று சொன்னால் அவர் ஒரு உம்மத், ஒரு தனிநபர் தான். ஆனா அல்லாஹ் அவர் என்ன சொன்னா, உம்மத்தன் கானிதன் லில்லாஹ், அவர் ஒரு சமுதாயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி நபர் தான், ஆனால் ஒரு சமுதாயத்துக்கு சமம். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? குர்ஆனிலே ஆங்காங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிஃபெண்ட் பண்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க. வமா கான மினல் முஷ்ரிகீன் வலம் யகுன் மினல் முஷ்ரிகீன் வமா அன மினல் முஷ்ரிகீன். அவர் ஷிர்கிலே ஈடுபடவே இல்லை என்பது பல விதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கட்டளையிட்டார்? ثم أوحينا إليك أن اتبع ملة إبراهيم حنيفا. நபியே, நாம் உங்களுக்கு கட்டளையிட்டோம், நீங்கள் இப்ராஹிமோட மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய தந்தை செய்து கொடுத்த அந்த சிலைகளை எப்படி பேசினார்கள், என்ன செய்தார்கள் எங்களுக்கு தெரியும். ஷிர்க்குக்கும் அவர்களுக்கும் தூரம் வரைக்கும் எந்த ஒரு இலாக்கா, எந்த ஒரு தொடர்பும் இல்லை. தௌஹீத், ஹாலிஸ் தௌஹீத், சுத்தமான தூயமான தௌஹீதிலே இருந்த இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பற்றி வருகிறது குர்ஆனிலே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்ட சில துஆக்களிலே ஒரு துஆ, வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். அல்லாஹ்வே, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வழிபாட்டிலிருந்து நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ், நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் தௌஹீதுல இருந்துட்டு என்ன காலத்துக்கு போறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? தௌஹீதுக்கு முன்மாதிரி என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுக்கும் ஷிர்க்குக்கும் தூரம் வரை கனெக்ஷன் கிடையாது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன கேட்கிறாங்க?
வஜுனுபினி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். அல்லாஹ்வே என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து, சிலை வழிபாடுகளிலிருந்து நீ பாதுகாப்பாயாக என்று துவாசிக்கிறார். யோசிக்க வேண்டிய தருணம். எத்தனை பேர் வாழ்க்கை பூரா தௌஹீதுல இருந்துட்டு நஅஊது பில்லாஹ் இறுதி நேரங்களிலே குஃப்ரிலே ஷிர்கிலே ஒளிந்து விட்டு மரணிக்கின்றார்கள். எத்தனை பேர் வாழ்க்கை முழுசா குஃப்ரிலும் ஷிர்கிலும் இருந்து மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக தௌபா செய்த முவஹ்ஹிதாக இருக்கிறார். இந்த தௌஹீத் இருக்கின்றோம் என்ற அந்த சிந்தனை தருப்பெருமைக்கு வழிவகுக்க கூடாது. நாங்க நேர்வழியில இருக்கிறோம், பாருங்க மக்கள்லாம் வழிகேடர்கள், நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கின்றோம், நாங்கள் தான் ஹக்கிலே இருக்கின்றோம், மற்றவர்கள் எல்லாம் பாத்திலே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு மார்க்கமே தெரியாது, எங்களுக்கு மார்க்கம் தெரியும் என்று தற்பெருமை கொள்ளக்கூடாது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நமக்கு முன்மாதிரி. அவ்வளோ பெரிய நபி, அவ்வளோ பெரிய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களுடைய அந்த மனப்பான்மை, அவர்களுடைய அந்த தாட், அவர்களுடைய அந்த ஆட்டிடியூட், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கட்டுறாங்க, காபாவிலே காபாவோட செவர்களை எழுப்பியிருக்கிறாங்க, நிறுத்துறாங்க. யாரு? இப்ராஹிம் இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயில் சேர்த்து காபாவுடைய செவரை எழுப்புகிறார்கள். இதுல இந்த காரியத்தை பத்தி ஏதாவது ஒண்ணு நமக்கு நெகட்டிவா தெரியுதா? அல்லாஹ்வுடைய வீடு 2 பேர் கட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அதை கட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய வீடை கட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக பண்றாங்க. அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ செய்றாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ்வே இந்த செயலை எங்களிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ் அந்த ரப்புடைய பைத்தை கட்டும் பொழுது, அந்த ரப்புடைய கட்டளையை நிறைவேற்றும் பொழுது இது ஏற்றுக்கொள்ளப்படுமோ கொல்லப்பட மாட்டாதோ என்ற அச்சத்தில் அல்லாஹ்விடத்தில் கபூலுக்காக துஆ செய்றாங்க பாருங்க. அங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒருபோதும் நான் பெரிய தௌஹீத்வாதி, ஏன் குழந்தைகளை போய் சேர்த்துக்கலாம், தூரத்துக்கும் எந்த இதுவும் கிடையாது சொல்லி விட்டுல அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க. வஜுனுபினி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல துஆ செய்கிறார். நாமும் இருக்கின்றோம். எத்தனை வருடங்களாக தௌஹீதிலே இருக்கிறோம், எத்தனை வருடங்களாக அல்லாஹ்வை வணங்குகின்றோம், எத்தனை வருடங்களாக முஸ்லிம். என்னைக்காவது அல்லாஹ்வே என்னுடைய பிள்ளை ஷிர்கிலிருந்து காப்பாற்றுவாயாக, என்னை நீ ஷிர்கிலிருந்து காப்பாற்றுவாயாக, இந்த துஆ கேட்டிருப்போமா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஹக்கிலே இருக்கின்றோம், சத்தியத்திலே இருக்கின்றோம் என்பது நாளையும் அப்படிதான் இருப்போன்றதுக்காக எந்த கேரண்டியும் கிடையாது, அல்லாஹ் நாடியதை தவிர. ஆகையால் பிள்ளைகளுடைய ஈமான் விஷயத்தில் நபிமார்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டார். இப்ராஹிம், இது அல்லாஹ்விடத்துல கையெழுந்துட்டாங்களா? சரி, அத்தோட முடிக்கல. இதுவும் பாருங்க, பிள்ளை வளர்ப்புல முக்கியமான ஒரு பாடம். அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சுட்டாங்க, அல்லாஹ்வே என்னுடைய பிள்ளைகளை நீ ஷிர்கில் இருந்து காப்பாற்றுவாயாக துஆ செஞ்சுட்டாங்க. அத்தோட விட்டுல வவஸ்ஸா பிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப், வசியத் செய்யறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறுதி நேரத்தில் வசியத் செய்யறாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன், அந்த ப்ராப்பர்ட்டி நீ எடுத்துக்கோ, இந்த பங்களா நீ எடுத்துக்கோ, அந்த கார் நீ எடுத்துக்கோ, அந்த பிசினஸ் நீ எடுத்துக்கோ, சண்டை போடாம பிரிச்சுக்கோங்க. இப்படியா? இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்காக இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு இடுகின்ற உபதேசங்களில் மிக சிறந்த உபதேசம்
தௌஹீதுடைய உபதேசம். இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன். நினைத்து பாருங்கள், உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள். மரண தருவாயிலே இறுதி உபதேசங்களில் ஒன்றாக நாங்கள் எல்லாம் என்னெல்லாம் யோசிப்போம். இந்த மெடிக்கல், இந்த ஹாஸ்பிட்டல், இந்த வீடு, இந்த பங்களா, இந்த சொத்து, இந்த சுகம், அவனை யார்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இது எப்படி பண்றது, எந்த ஸ்கூல், என்னெல்லாமா பேசுவோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பேசுறாங்க? இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன். இறுதி நேரங்களில் பிள்ளைகள் சூழ்ந்து கவனமாக கேட்பார்கள். தந்தை ஏதோ பெரிய விஷயத்தை சொல்ல வருகிறார், முக்கியமான விஷயத்தை சொல்ல வருகிறார். என்னோட அப்பாவோட கடைசி ஆசை எப்படி இருப்போம்? எங்க அப்பாவோட கடைசி ஆசை இதை நிறைவேற்றி திருவேன். நாங்களாம் எப்படி எமோஷனலா, எங்க அப்பாவுடைய கடைசி ஆசை வாழ்நாள் முழுக்க அவருக்கு சொன்னாரு, ஆனா கடைசி ஆசை தான், அதை நிறைவேற்றாலும் நான் உடப்பாட்டு என்ன பண்ணுவேன் எல்லாம் சொல்லுவோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கடைசி வசியத், இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாம் என்ற தீனை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்கள் அல்லாத ஒரு நிலையில் நீங்கள் எல்லாம் மரணிக்க வேண்டாம். اللهم ارزقنا حسن الختام. اللهم ارزقنا حسن الختام. اللهم ارزقنا حسن الختام. அல்லாஹ்வே எங்களுக்கு எல்லாம் அழகிய முடிவை தந்துருவாயாக. இஸ்லாத்திலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துருவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஒரு தந்தை இடுகின்ற இறுதி கட்டளை, அம் குன்தும் ஷுஹதா இஸ் ஹதர யாக்கூபல் மௌத். பாருங்க அந்த சந்ததியில சுப்ஹானல்லாஹ், அந்த தொடர்ச்சி பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் வசியத் செய்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளையும் யாக்கூபையும் வசியத் செய்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இறுதி நேரம் வருது. அம் குன்தும் ஷுஹதா இஸ் ஹதர யாக்கூபல் மௌத். நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா யாக்கூபுக்கு மௌத் நெருங்கும் பொழுது. இஸ் கால லிபனி, அவர் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே கேட்டார், மா தஅபுதூன மின் பஅதி. என்னுடைய பிள்ளைகளே, எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள்? மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் எதை வணங்குவீர்கள்? காலு, அவர்கள் சொன்னார்கள், நல்ல நபிமார்களுடைய பிள்ளைகள் எப்படி வருவார்கள்? நஅபுது இலாஹக், உங்களுடைய இலாஹாக அல்லாஹ்வை வணங்குவோம். வ இலாஹ ஆபாயிக், உங்களுடைய தந்தைமார்கள் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், அவர்களுக்கெல்லாம் ஒரு இலாஹ் இருக்கிறானே, அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே தான் வணங்குவோம். வநஹ்னு லஹு முஸ்லிமூன், அவனுக்கே அடிபணிந்தவர்களாக நாம் இருப்போம். நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே முதல் கவனம் தௌஹீத், அல்லாஹுவை வணங்கக்கூடிய சந்ததி, அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடிய பிள்ளைகள். அவர்கள் அதை செய்யவில்லை என்று சொன்னால் லா கைர ஃபீஹிம், அவர்கள் எந்த நன்மையும் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், எல்லா பெற்றோர்களுக்கும் இது ஒரு உபதேசம். என் பிள்ளை என்னிடத்திலே மிக பணிவாகவும் கண்ணியமாகவும் நல்ல முறையாகவும் பேணி காத்து என்னுடைய உரிமைகளை எனக்கு கொடுத்து இருக்கின்றான். ஆனால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டியதிலிருந்து அவன் குறைவாக இருக்கின்றான். அந்த விஷயத்திலே அவன் குறைகளை, அவனிடத்திலே பெரிய குறைகள் இருக்கின்றது என்று சொன்னால், அவனை விட இன்னொரு மகன் அவன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்கின்றான், தௌஹீதிலே இருக்கின்றான், அல்லாஹ்வை சிறப்பாக வணக்கம் செய்கின்றான், அல்லாஹ்வை வணங்குகின்றான், அல்லாஹ்வை வழிபடுகின்றான். என் விஷயத்துல கொஞ்சம் புரிதல் இல்லாம இருக்கின்றான், என் விஷயத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறான்னா, எனக்கு முதலானவனை விட இரண்டாவாக இருக்கின்ற இந்த மகன், இந்த பிள்ளை எனக்கு பிடித்தமானவனாக இருக்க வேண்டும். என் பேச்சை மீறினாலும் சரி, என் கட்டளைகளுக்கு எதிராக போனாலும் சரி, அல்லாஹ்வை வணங்குகின்றான் என்று சொன்னால் அவன் சிறந்தவன். ஆனா நாம் என்ன, ஈகோ, பேரண்ட்ஸ் ஈகோ. நீ என்ன தொழுது என்ன பிரயோஜனம்? என் பேச்சு கேட்கிறியா? நீ என்ன குர்ஆன் ஓதி என்ன பிரயோஜனம்? நான் ஒரு விஷயத்த கேட்டேன், முடிச்சியா? எப்படி பண்றோம்? நம்ம அல்லாஹ்வுடைய ஹக்குக்கும்
நம்முடைய ஹக்குக்கும் ஒரு கிளாஸ் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம யாரை வந்து தேர்ந்தெடுக்கின்றோம்? என் பேச்ச கேட்பான், தங்கமான பையன், யாரு சொல் பேச்ச தட்ட மாட்டான், அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவன் வீக்கா இருக்கிறானே, கவலை கிடையாது. இன்னொரு பையன் அல்லாஹ்வுடைய விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கின்றான், ஏதோ ஒரு சில விஷயங்கள காரணத்துக்காக நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். அப்படின்னு இருக்கும்போது வெறுப்பு வருகின்றது, அவன் மீது கோபம் காட்டுகின்றோம். இரண்டிலும் நம்ம வந்து தீர்த்த வேண்டியது இருக்கின்றது. இரண்டு நிலைகளும் சரியான நிலை கிடையாது. ஆனால் இவை இரண்டிலே ஒருத்தனை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை சரியாக வணங்குகின்ற வலுப்பிடுகின்ற அல்லாஹ்வுடைய ஹக்குகளை கொடுக்கக்கூடிய அந்த மகனை அதிகமாக நமக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். அவனை நீங்கள் வந்து இஸ்லாஹ் செய்யுங்கள், பெற்றோருடைய ஹக்கை எடுத்து சொல்லுங்கள், இஸ்லாஹ் செய்யுங்கள். இஸ்லாஹ் இரண்டு இடத்திலும் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய உரிமைகளா பெற்றோரான நம்முடைய உரிமை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உரிமை தான் முதல், அல்லாஹ்வுடைய ஹக்கு தான் முதல். இப்படி நாம் எத்தனை பேர் வந்து வரிசைப்படுத்துகின்றோம். மாறாக அவர்களை நாம் குத்தி காமிப்போம். என்ன ஓதி என்ன பிரயோஜனம், என்ன குர்ஆன் ஓதி என்ன பிரயோஜனம்? உனக்கு ஸ்கூல்ல இப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்களா? உனக்கு உஸ்தாத் இப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்களா? குர்ஆன்ல அல்லாஹ் இப்படிதான் சொல்றானா? அப்படின்னு குத்தி காமிச்சு அவன் கிடைக்கிற எப்படி ஆயிடுறான்? இதுலயே இல்லாம அதுல இல்லாம ஆயிடுறான். ஆகையால் உங்களுடைய ஈகோல தூக்கி ஓரமா போட்டு அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியிலே ஒரு உறவை ஏற்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைக்கும் அல்லாஹுக்கும் மீது ஒரு மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துங்க. அல்லாஹ்வை வழிபடுகின்ற அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அமல்படுத்துகிற ஒரு சந்ததியை நீங்கள் உருவாக்க. சலஃப் சொல்லுவாங்க, அறிஞர்கள், அல்லிம் அவுலாதகல் குர்ஆன் வல் குர்ஆனு சயுஅல்லிமுஹு குல்ல ஷை. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் குர்ஆனை கற்றுத்தாருங்கள், பிற விஷயங்களை குர்ஆன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லிமு அவுலாதகும் அல் குர்ஆன் வல் குர்ஆனு யுஅல்லிமுஹும் குல்ல ஷை. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் குர்ஆனை கற்றுத்தாருங்கள், குர்ஆன் அனைத்து விஷயங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். இதுதான் யதார்த்தம். மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள், மார்க்க பற்றை சொல்லிக் கொடுங்கள், மார்க்கத்தை பற்றி கவலைப்படுங்கள். ஆம், என் பிள்ளை சாப்பிடவில்லை, என் பிள்ளை உடல்நிலை சரியில்லை, என் பிள்ளைகளுக்கு இது சரியில்லை, அது சரி, கவலை இருக்கத்தான் செய்யும். ஃபித்ரி, அது ஒரு யதார்த்தமான கவலை. ஆனால் உலகளாவிய விஷயங்களுடைய கவலையை விட அதிகமான கவலை ஒரு பெற்றோருக்கு என்ன இருக்க வேண்டும்? என் பிள்ளை தொழுவில்லையே, என் பிள்ளை ஃபஜ்ருக்கு எந்திரிக்க மாட்டாங்கிறானே, என் பிள்ளைக்கு குர்ஆன் ஓத வர இல்லையே. இதுதான் அதிகமான கவலை. அவனுடைய உடல்நிலை, அவனுடைய சாப்பாடு, அவனுடைய துணிகள், அதை விட அதிகமான கவனம் ஒரு பெற்றவருக்கு, ஒரு தாய்க்கு, தந்தைக்கு. இவன் அல்லாஹ்வை வணங்குகின்றானா, அல்லாஹ்வை வணங்கவில்லையா? ஏன் என்று சொன்னால் அதுதான் அவன் படைக்கப்பட்டதின் நோக்கம். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த நோக்கம் அல்லாஹ்வுடைய இபாதத். அல்லாஹ்வுடைய இபாதத் அவன் செய்யவில்லை என்று சொன்னால் அவனிடத்தில் எந்த நன்மையும் கிடையாது. நம்முடைய நோக்கம், நம்முடைய கவனம், நம்முடைய ஈர்ப்பு எல்லாம் எந்த பக்கம் இருக்கும் என்று சொன்னால் இந்த பிள்ளை அல்லாஹுக்கு ஒரு நல்ல அடியானாக எப்படி மாற்றுவது. அப்துல்லாஹ், அல்லாஹுடைய அடியான். இந்த பேர் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான பேர். அஹப்புல் அஸ்மாஇ இன்தல்லாஹி அப்துல்லாஹ். அல்லாஹுக்கு மிக பிடித்தமான பேர் என்னன்னு சொன்னால் அல்லாஹுடைய அடியான், அப்துல்லாஹ் என்ற பெயர். இதுல ஏன் ஸ்பெஷல் சொன்னீங்கன்னா, இதுல அல்லாஹுடைய மிக உயர்ந்த அந்தஸ்தும் வெளிப்படுகின்றது, அப்துடைய மிக தாழ்ந்த நிலையும் இதுல வெளிப்படுகின்றது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிமார்களை புகழ்ந்து பேசக்கூடிய பல இடங்களில் இந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துவார். உதாரணத்திற்கு, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இஸ்ரா வல் மிஅராஜுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கும் பொழுது
அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அவருடைய அடியானை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு கொண்டு சென்றவன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். சூரத்துல் கஹஃப் ஆரம்பிக்கும் வசனம், தன்னுடைய அடியானின் மீது இந்த வேதத்தை இறக்கினவன். وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا. அல்லாஹ்வின் அடியார்கள். இந்த அப்துன்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தது. وَأَنَّهُ لَمَّا قَامَ عَبْدُ اللَّهِ يَدْعُوهُ كَادُوا يَكُونُونَ عَلَيْهِ لِبَدًا. சூரத்துல் ஜின். என்னுடைய அடியான் அப்படின்னு அல்லாஹ் காமிக்கும் பொழுது அல்லாஹுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்துன்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை. பல இடத்துல நீங்க பார்க்கலாம். இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. قُلْ لِعِبَادِي وَإِذَا سَأَلَكَ عِبَادِي. எல்லா இடத்துலயும் பாருங்க, قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا. என்னுடைய அடியார்கள், என்னுடைய அடியார்கள், என்னுடைய அடியான், என்னுடைய அடியான். இதேதான் அந்த அப்து உபூதியாவுடைய நிலை. அல்லாஹ்வை வணங்குகின்றவன், அல்லாஹ்வை வணங்குகின்றவள் அப்படின்ற அந்தஸ்தை விட ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடையாது. அதிகமான அந்தஸ்து ஒருத்தருக்கு என்னன்னு சொன்னா அந்த அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடியான் தான் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 புறங்கள் நாம் பார்க்கலாம். ஒரு பகுதி மக்கள் யூதர்கள் நஅூது பில்லாஹி மின் ذلك மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு பழியை சுமத்தினார்கள். யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. மரியமே, ஏது இந்த பிள்ளை? ஒரு பக்கம் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் இப்ப வருது, இன்னும் 2 நாள்ல அல்லாஹ்வுக்கே நஅூது பில்லாஹ் ஒரு மகன் என்று அளவு கடந்து புகழக்கூடிய மக்கள். இந்த 2க்கு நடுவுல என்ன நடக்குது? ஃபஅஷாரத் இலைஹி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டில காமிச்சு செய்யறாங்க. அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. யார் இதுன்னு கேட்டா மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. என்ன பண்றாங்க? ஃபஅஷாரத் இலைஹி, குழந்தையை நோக்கி அவர்கள் விரல் காமிக்கின்றார்கள். قالوا كيف نكلم من كان في المهد صبيا. எப்படி தொட்டில் இருக்கின்ற ஒரு பையன்கிட்ட, ஒரு குழந்தைகிட்ட நம்ம எப்படி பேச முடியும்? அந்த குழந்தை பேசிச்சு. பேசின முதல் வார்த்தை قال إني عبد الله. قال إني عبد الله. அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய அப்து. உலகத்திலே ஒருத்தருக்கு சிறந்த பதவி, சிறந்த அந்தஸ்து என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அப்தாக இருப்பது, அல்லாஹ்வுடைய அடியானாக இருப்பது. மிகவும் தாழ்ந்த ஒரு நிலை என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாதவனுக்கு அப்தாக இருப்பது. அல்லாஹ்வை தவிர வேற ஒருத்தரை வணங்குவதற்கான ஒரு நிலைமை இருக்கிறது தான் உலகத்திலே மிக தாழ்ந்த நிலை. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்ஸாலிஹாத்தி உலைக ஹும் கைருல் பரியா. இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா உலைக ஹும் ஷர்ருல் பரியா. படைப்பினங்களில் சிறந்தவர்கள் ஈமான் கொண்டவர்கள், படைப்பினங்கள் மிக மோசமானவர்கள் அல்லாஹ்வுக்கு நேர்ப்பவர்கள். பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மார்க்கம், அவருடைய ஈமான், அவருடைய தௌஹீத், அவர்களுடைய இபாதத், இதை பற்றி தான் பெற்றோர்களுக்கு மிகவும் அதிகமான கவலை இருக்க வேண்டும். சரி, நபிமார்களுடைய சில செய்திகளை பார்த்தோம். ஒரு 5 நிமிடம் பெற்றோர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பெற்றோர்களுடைய சில தேவைகள், அதாவது இந்த காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேட்டரி ஒர்க், ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாக நம்ம என்ன தயார்படுத்திக் கொள்வோம்ல,
பிள்ளை வளர்ப்பு என்ற இந்த ப்ராஜெக்ட்ல இறங்குவதற்கு முன்பாக, இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக, இல்ல நம்மை நாமே தீர்த்துக் கொள்வதற்கு முன்பாக சில ப்ரீரிக்விசிட்ஸ், சில ப்ரிப்பரேஷன்ஸ், சில தயாரிப்புகள் தேவை. முதல் தயாரிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்துடைய நிலையை அப்போது வரையும் மாற்ற மாட்டான். எப்போது வரை என்று சொன்னால், அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை. We should be prepared to change ourselves. நமக்குள்ளே நாம் மாற்றங்களை நிறுவுவதற்காக, மாற்றங்களை அமல்படுத்துவதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும். நிறைய பேரண்ட்ஸ் பார்க்கிறோம், பிள்ளை நல்லா இருக்கணும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். பிள்ளை சாலியாக இருக்கணும், ஆனா நான் எப்படின்னா இருப்பேன். பிள்ளை நல்ல மார்க்கத்தை பேணி காக்கணும், சுன்னத்தை அமல் செய்யணும், குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்யணும், ஆனா எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. பிள்ளை இப்படி இருக்கணும், நான் இஸ்லாமிக் ஸ்கூல்ல போட்டிருந்தா பிரயோஜனம். என் பிள்ளை இப்படி இருக்கலாம், பிள்ளை அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், ஆனா நான் இருக்க மாட்டேன். பிள்ளை ஹராமான காரியங்கள்லாம் ஒதுக்கி நிக்கணும், ஆனா நான் டிவி பார்ப்பேன், நான் சினிமா பார்ப்பேன், நான் சிகரெட் குடிப்பேன், நான் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நைட்ல என்ஜாய் பண்ணுவேன், ஆனா என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும். வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய வீடுகள் மாற வேண்டும் என்று சொன்னால், மாற வேண்டியது முதலாவதாக நீங்க. என் வீடு மாறணும்னு சொன்னா முதல் ஆள் மாற வேண்டியது யார்? நான். இந்த மாற்றத்துக்காக நாம் எவ்வளவு பேர் தயாராக இருக்கின்றோம்? சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பிறரை திருத்துவதற்கான ஆர்வம். நான் அவங்கள திருத்துவேன், நான் இவங்களை திருத்துவேன், நான் அவங்கள திருத்துவேன். என்ன ரைட்டு தான். உங்களை எப்போ திருத்து போறீங்க? உங்களை முதல்ல நீங்க பாதுகாத்து, உங்களை முதல்ல நீங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களோட குடும்பத்தினர். நாங்க டைரக்டா என்ன பண்றோம்? அன்புசக்கம் விட்டுட்டு அஹலிக்கும் போயிடுறோம். நீ தொழுவு, நீ குர்ஆன் ஓது, நீ அதை செஞ்சு, இதை செய், ஆனா நான் எதுவும் செய்ய மாட்டேன். முடியாது. அன்புசக்கம், உங்களுக்கு நீங்களே முதல்ல உதவி செய்து கொள்ளுங்க. அந்த மாற்றத்திற்காக எத்தனை பெற்றோர்கள் தயாராக இருக்கின்றனர் என்று பார்க்க வேண்டும். பிள்ளைகள் நல்லவர்களாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு தாயும் தந்தையும், நான் என் பிள்ளைக்காக அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றேனா? என் பிள்ளை ஏன் மாதிரி வந்தா போதுமா? சின்ன கேள்வி, ஈஸியான கேள்வி. என் பிள்ளை நல்லா வரணும்னு வச்சுக்கிறோம், சரி ரைட்டு. என் பிள்ளை என்ன மாதிரி இருந்தா போதுமா? மனசாட்சி திருப்பி சொல்லுங்க. என் பிள்ளை என் மாதிரி இருந்தா போதும். எந்த தாய் தலை வச்சு நான் தான் அவனுக்கு ரோல் மாடல், என்ன மாதிரி வந்தா போதும், பெரிய எதிர்பார்ப்புமா கிடையாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? உள்ளுக்குள்ள நமக்கே உறுத்தும். நம்ம எவ்வளவு பெரிய பாவிகள், நாங்க எவ்வளவு பெரிய பாவங்களை செய்கிறோம், நாங்க எவ்வளவு பெரிய அநியாயங்களை செய்கிறோம், எவ்வளவு தவறான காரியங்கள்ல செய்கிறோம். நாங்கள் நம்மளை மாற்றிக்கொள்ளாதவரை பிள்ளைகள் மாறுவார்கள் என்று எதிர்பார்ப்பது மடத்தனம். முதல் தயாரிப்பு, பிகின் வித் யுவர்செல்ஃப். நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், எனக்கு தெரியாத விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நான் செய்யாத நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும், நான் செய்து கொண்டிருக்கின்ற தீமைகளை நான் விட்டு ஒதுங்க வேண்டும் என்ற இந்த முடிவு ஒவ்வொரு பெற்றோர் மனதிலே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பொறுமை என்ற மிக பெரிய ஒரு ஆயுதத்தை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பேஷன்ஸ், பேஷன்ஸ். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் முடித்து விட்டு பிரேக்குக்கு செல்வோம். விலங்குகளை பாருங்களேன், ஆடு, மாடு, நாய், ஒட்டகம். இந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை பிறக்கும் 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம் மேக்சிமம். அதுதான் அந்த பிள்ளை அந்த தாயோட ஒட்டி இருக்கிற நேரம். பிறந்ததுக்கு பிறகு, அதற்கு பிறகு யாரு பிள்ளை யாரு அதுக்கு தாய்னு தெரியாது. அவங்கவுங்க தனியா போயிடுவாங்க. அந்த ஆட்டுக்குட்டி எதிர்த்து அது ஓட ஆரம்பிக்கிறோம், தொல்லி குதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நாய்க்குட்டி எங்கேயோ போயிடும். அது அவங்கெல்லாம் நம்ம தான் ஃபேமிலி, ஃபாதர், மதர்லாம் இருக்கிறது இல்லை. அவங்கவுங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இண்டிவிஜுவல் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி எல்லாம் தான் அவங்க எல்லாம் படைத்தாங்க. ஆனா மனித பிள்ளையை மட்டும், மனித குழந்தையை மட்டும் பிறந்ததுக்கு பிறகு
அத்தனை மாதங்கள் தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் உறவு, நெருங்கிய உறவு நீடிக்கின்றது. والوالدات يرضعن أولادهن حولين كاملين لمن أراد أن يتم الرضاعة. குறைந்தபட்சம் 2 வருஷம், குறைந்தபட்சம் 2 வருஷம் அந்த தாயின் மீது அந்த குழந்தை டிபெண்ட் ஆகுது. எல்லா விஷயத்துக்கும், உள்ள வாங்குறதுல இருந்து வெளில போற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும். அல்லாஹ் அப்படிதான் ஃபித்ரத்திலே அல்லாஹ் அப்படிதான் படைத்திருக்கிறார் மனிதர்களை. பேரண்ட்ஸுக்கு டிபெண்டன்ட். The human child is weak and dependent on its parent for long period of time. ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை சார்ந்து அவர்களை நம்பி அவர்களோடு அப்படியே இருந்து 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 குறைந்தபட்சம் 2 years பிசிக்கல் டிபெண்டன்சி. 2 years சொல்றது பிசிக்கலான டிபெண்டன்சி. மரணிக்கிற வரைக்கும் டிபெண்டன்சி தான். என் வீட்டுல பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவருடைய தேவை எனக்கு எது வரைக்கும் இருக்கு? ஒன்னு அவங்க மரணிக்கணும், இல்ல நான் மரணிக்கணும். There is no point of time where a child can say எனக்கு எதுவுமே என் பெற்றோர்கள் தேவை கிடையாது. அப்படி ஒரு இடம் வரவே வராது, அப்படி ஒரு நேரக்காலம் வரவே வராது மனிதனோட வாழ்க்கையில. எப்பொழுதும் தேவை. அப்படிதான் மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார். ஃபித்ராவே அப்படித்தான். எல்லா மனிதர்களுக்கும் தங்களுடைய தாய் தந்தையுடைய தேவை இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அப்ப அந்த பாண்டிங்க, அந்த தொடர், அந்த நெருக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்திலே போட்டிருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல இது ஒரு நைட் நம்ம செய்கிற காரியம் கிடையாது. என்ன பை உங்க பையன் சொல்ல மாட்டேங்கிறான், சொல்லிட்டேன் பை கேட்க மாட்டேங்கிறான், கிடையாது. சொல்லிட்டேன் பாஸ்ட் டென்ஸுக்கு அங்க இடமே கிடையாது. ஒரு பெற்றவர் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், திரித்து கொண்டே இருக்க வேண்டும், பொறுமையுடன் அவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், தர்பியா செய்து கொண்டே இருக்க வேண்டும். செய்து முடிச்சுட்டேன்ற டாஸ்கே கிடையாது பேரண்ட்ஸுக்கு, செய்து கொண்டே இருக்க வேண்டும். சபர், பொறுமை, சின்ன லெவல் பொறுமை கிடையாது, அளவு கடந்த பொறுமை. நமக்கு இந்த குழந்தைங்க சின்ன வயசுல ஒரு 3 மாச குழந்தையோ 2 மாச குழந்தையோ எட்டி உதைப்பாங்க, படுக்கையில அப்படி எட்டி உதைப்பாங்க. அந்த நிலைமையில நம்ம அதை ரசிப்போம். சின்ன குழந்தை போது ரசிப்போம். போக 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 அந்த பேரிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். ஒரு 2 வயசு குழந்தை எட்டி வச்சோம்னா பேச ஆரம்பிச்சிருவோம். 4 வயசு திருப்பி எட்டி உதைப்போம், என்கிட்ட சண்டைக்கு வரேன்ட்டு. அந்த கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் லெவல் நாமளே குறைச்சிக்கிறோம். அது இருக்கு, இயல்பாக இருக்கின்றது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, விருந்தினர் வந்தா நீங்க சொல்லி காமிங்க, குழந்தை என்னை எட்டி வச்சு காமி ஆண்டி காமி, நம்ம அவனை சொல்லி எட்டி வைக்க வைப்போம். என் குழந்தை பாருங்க, என்னை அடிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமையா எக்ஸிபிஷன் காமிப்போம். பிறப்புல இருந்து அந்த மாதிரியான ஒரு இருப்பு இருக்கதான் செய்யுது. ஆனா போக 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 அந்த சகிப்புத்தன்மை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துருக்கு. அஸ்ஸபர், 2வது முக்கியமான தயாரிப்பு என்ன என்று சொன்னால் சபர். அதிகமான அளவுல பேஷன்ஸ். நோ சேஞ்ச் வில் ஹேப்பன் ஓவர் நைட். இன்னைக்கு நான் சொல்லி நாளைக்கு என் பையன் அப்படியே குர்ஆனை மரணம் பண்ணி ஃபஜ்ர்ல ஃபர்ஸ்ட் சஃப்ல போய் நின்று இன்னும் நடக்காது. சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ ஸபீன். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் 7 வயது அடையும் பொழுது தொழுகை வைத்து நீங்கள் அவர்களுக்கு கட்டளையிடுங்கள். வத்ரிபு அலைஹா வஹும் அப்னாஉ 10. அவர்கள் தொழாவிட்டால் 7 வயசு ஒரு நாள் அடிக்கணுமா? எப்போ? 10 வயசு அவங்க கடந்து விட்டால், அப்பொழுதும் தொழுகிறதுக்காக அவர்கள் தொழுகை நிராகரித்தால் அவர்களை தட்டுங்கள். 2க்கும் நடுவில் எத்தனை வருஷங்க? 3 வருஷம் கேப். 3 வருஷத்துல எத்தனை தொழுகை? 1100 நாள். 100 வருஷம் 1100 நாள். ஒரு நாளைக்கு எத்தனை தொழுகை? 5 தொழுகை. எத்தனை தொழுகை டோட்டலா? 5500 தொழுகை. ஏறக்குறைய 5500 தொழுகை. நீங்க சொல்லிக்கொண்டே ஒரு விஷயத்த உங்களுடைய பிள்ளையிடத்துல 5000 வாட்டி நீங்க சொல்லிக்கிட்டே மென்மையா சொல்லிட்டே இருங்களேன். இதுக்கு கேட்காம இருக்க போறான்.
அந்த 3 வருஷம் ட்ரைனிங் பீரியட். 10ல நீங்க அடிக்கிறதுக்கான தேவை இருக்கக்கூடாது. நீங்க அந்த 7 to 10 உங்க ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணீங்கன்னா 10க்கு அப்புறம் அடிக்கிறதுக்கான தேவை இருக்காது. நம்ம 7ல ஒரு அடி சொல்லி 10 அடிக்கிறோம். தொடர்ச்சியாக 7 to 10 பண்ணணும். இஸ்லாம் அப்படிதான் பிராக்டிகலா சொல்லுது. ஒரு விஷயத்தை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், திரும்ப 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 ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கிறது. நினைவூட்டுங்கள், நினைவூட்டுவது முஃமின்களுக்கு பயனளிக்கும். 7ல இருந்து 10 5000 தொழுகைக்கு மேல தம்பி தொழுதீங்களா, அம்மா தொழுதியா அப்படின்னு நீங்க கேட்டு கேட்டு அவங்களை நினைவூட்டே இருக்குங்களா 3 வருஷம். இட் வில் பிகம் a habit. 10க்கு மேல நீங்க தொழனா பிள்ளை சொல்ல, அப்பா நான் தொழுகைக்கு போறேன் வா அப்படின்னு. செய்ய வேண்டியது ஒழுங்கா செஞ்சோம்னா இட் இஸ் நாட் a very difficult task. ஆனா சபுர் வேணும், பொறுமை வேணும், நிதானம் வேணும். இந்த சபுர் மிக முக்கியமானது. 3வது பிரிப்பரேஷன் அல் இல்ம், மார்க்க கல்வி வேணும். எது ரைட்டு எது ராங்னு தெரியாம எப்படி நீங்க ரைட்டு கூப்பிடுவீங்க, எப்படி நீங்க ராங்க தெரியுங்க. லா யுமரு பில் மஅரூஃப் இல்லா பஅத இல்மின் பில் மஅரூஃப். நன்மையை பக்கம் நீங்கள் ஏவ முடியாது எது நன்மை தெரியாதவரை. வலா யுன்கரு அன் முன்கரின் ஹத்தா யுரஃபு பில் முன்கர். தீமை விட்டு உங்களால் தடுக்க முடியாது எதுவரை என்று சொன்னால் எது தீமை தெரியாதவரை. நன்மை எது தீமை எதுன்னு மார்க்க கல்வி உங்களுக்கு போதிக்கும். பெற்றோர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். 3 விஷயம் சொன்னோம். 3 விஷயங்கள் பிரிப்பரேஷன். என்ன சொன்னோம்? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங்? நம்மளை நாமே மாற்றிக்கொள்வதற்கான விருப்பம். 2வது சபர். 3வது இந்த 3 அடிப்படைகள் தான் தர்பியத்துக்கு உதவும். இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய சிற்றுண்டி பிரேக், அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஹாதா வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம் அலா நபியினா முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.